சிவகங்கை நான் பிறந்து வளர்ந்த ஊர். ஆனால் வரக்கூடாதுன்னு நினச்ச இடம். சொல் திருண்ணா. அண்ணா, அந்த கண்டனூர் ஃபுட்பால் டீம் கோச் ரவியை பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோம்னு பசங்க சொன்னாங்கண்ணே. அடிங், அந்த இடத்துல அவன் காலை வெட்டாம இப்போ ஃபோன் அடிக்கிற. அண்ணா, இன்னும் 15 நாளில் ஃபுட்பால் டோர்னமெண்ட் வருதுல்ல. இப்போ செஞ்சோம்னா நாம தான் செஞ்சோம்னு தெரிஞ்சிரும்ண்ணே. அதுக்கு அவனை அப்படியே விட்டுவிட்டு அவன் ஊரில் நம்ம தோத்த மாதிரி இங்கே வந்து தோக்கணுங்கிறியா? அவன் என் மேலே தூக்கி அந்த செருப்போட அசிங்கம் ஒன்றும் ஆறலடா. வெட்டு, அவன் கால் கொண்டினா நம்ம வெட்டு. நான் தான் வெட்டுன்னு தெரியட்டும். கேஸ் வந்தா நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் போகும்போது ஜெகதீஷை கூட்டு போ. அண்ணா, டேய் பூபதியை கூட்டு போடா. சரிங்கண்ணா. டேய் இறங்கடா. டேய் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள தான் இருக்கேன்னு சொன்னாங்க. வாடா. டேய் இந்த பக்கத்தால போயிருப்பான். வாடா. மாட்னியா? வேண்டாம் பூபதி, வேண்டாம் பூபதி. ஐயா மலை சரபடி. எந்த கால வச்சு நடப்பாடு பாப்பனே. விடாதா எப்படி நடக்கன்னு பாக்குறேன். செருப்பு எடுத்து செருப்பா ஜெயிச்சாதான் லைஃபே. நைட்டு ஜெயிச்சுட்டு தூங்குறது முக்கியம் இல்லை, காலையில் எந்திரிக்கும் போதும் ஜெயிக்கணும். வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நம்ம சந்திக்கிறது 2 விஷயம். ஒன்று வெற்றி, இன்னொன்று தோல்வி. வெற்றி நல்ல விஷயம், தோல்வி கெட்ட விஷயம். ஆனால் ஒவ்வொரு கெட்ட விஷயத்திலும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். எனக்கு நடந்துச்சு. இந்த சின்ன பசங்க இவ்வளவு உற்சாகமாக கத்துறது யாருக்காக? ஒவ்வொரு வருஷமும் எங்கள் ஊரில் நடக்கிற பெரிய டோர்னமெண்ட் இந்த வருஷம் என் வாழ்க்கையே மாத்திச்சு.
எஸ்எஃப்சி, சிவகங்கை ஃபுட்பால் கிளப். இது எங்கள் சிவகங்கை ஃபுட்பால் கிளப்போட ஃபைஸ் ஃபுட்பால் கிரவுண்டு. ஃபைஸ் ஃபுட்பால் நாம் எப்போதும் பார்க்குற 11 பேர் விளையாடுற ஃபுட்பால் கிடையாது. வெறும் 5 பேர். கிரவுண்டு சின்னது, ஆளுங்களுக்கு கம்மி, ஆனால் ஆட்டமும் வேகமும் ரொம்ப பெருசு. இவங்க சிவகங்கையோட ஜூனியர் டீம். இவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இவன் குச்சிக்குமார், ஜூனியர் டீமோட ஸ்ட்ரைக்கர். கேம்ல இவன் எப்போதும் பாலை தொட மாட்டான், ஆனா தொட்டா கண்டிப்பா கோல் அடிப்பான். என்னதான் டீம்ல இவன் ஸ்ட்ரைக்கரா இருந்தாலும் வீட்டில் இவங்க அப்பா தான் ஸ்ட்ரைக்கர். எத்தனை வாட்டி மேக்ஸ் வாத்தியர் பிள்ளை தானடா நீ? ப்ராபபிலிட்டினா என்னன்னு தெரியாது? எத்தனை வாட்டி நான் சொல்லி கொடுக்கறது? உன்னை அடிச்சு அடிச்சு இந்த குச்சி தாண்டா உடையுது. சரியா அவனை வச்சுக்கிறேன். 8 வருஷமா அந்த குச்சி வச்சு பிள்ளை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, மனுஷனாயா நீங்க? ஏண்டி பேச மாட்டே? உங்க அக்காக்காரி செத்த உடனே வாத்தியார் மாப்பிள்ள போயிடக்கூடாதுன்னு ஒரு பொட்டு நகை கூட போடாம என் தலையில கட்டி வச்சாம்பாரு உங்க அப்பன். அதுக்கு இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலையும் பேசுவேன். செத்து போனவோ ஒரு பிள்ளைய பெக்காம செத்து இருந்தா நான் ஏன் உன்னைய கட்டிக்கிறேன்? என் அக்கா பிள்ளை எவக்கட்டியோ சிக்கி அல்லோல படக்கூடாதுன்னு தான் இந்த மூஞ்சியை கட்டிக்கிட்டேன். ஏயா ஒழுங்கா படிக்க கூடாதா? ஊட்டி விடு. இல்லம்மா, ஸ்கூல்ல ஏன்பா அறிவியல் டீச்சர் அலசி கூட பேசிட்டே இருக்கீன்னு கேட்டேன். அதுக்கு போட்டு அடிக்கிறாருமா. இந்த அப்படி அதான் சங்கதியா? வீட்டுல இளவரசி இருக்க வெளிய போய் அரிசியை தேடி ஓடுறீங்களோ? ஏய், அவன் போய் சொல்றான் இளவரசி. ஏன் பிள்ளையா என்கிட்ட போய் சொல்லுது? உன் குடும்ப ஆம்பளைங்களுக்கு இது சகஜம் தானே? குச்சிக்குமார்க்கேவா? இவன் செந்தில் இல்ல, பூனை செந்தில். இவனுக்கு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு ஆசை கிடையாது. அப்புறம் அவன் எங்க இருக்கான்? கேப்டன் குமாருக்கு ஒரு அடிமை வேணும்ல. ஆனா இவனுக்கு ஒரு ஆசை இருக்கு, ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி ஆகணும். அது என்னன்னு சொன்னா புரியாது, கொஞ்சம் பார்த்தா புரியும். கரெக்டாக தானே வச்சேன். எப்படி மிஸ் ஆச்சு? வர மாட்டேங்குது. எப்படி மிஸ் ஆச்சு? இது வேற அழுத்திட்டு இருக்கேன். ஸ்டூபிட் வில்லேஜ் கேர்ள். ஏ ஸ்கோர் பி ஸ்கோர் எல்லா ஸ்கோரும் கரெக்டாக தானே இருந்தது. அப்போ எப்படி மிஸ் ஆச்சு? அறிவாளி பத்தமானே என்ன பண்ணிட்டு இருக்க? யோ பாயா வந்துட்டான் இவன் வேற. கோவமா இருக்கானோ பிள்ளை? என்ன கண்ணீரே வராம அழுதுட்டு இருக்கு. பூமி ஏத்த அழுவுற? டேய் அவளை அடிச்சியா? அவன் அடிக்கல மாமா, அஞ்சலிய கொன்னு புட்டா மாமா. ஐயோ என்னமா சொல்ற? யார் அந்த அஞ்சலி? அஞ்சலி என் பூனை மாமா. டேய் ஏடா பூனைய கொன்ன? இல்ல மாமா, உன்கிட்ட பூனை இருக்கான்னு கேட்டானா நானும் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு நான் சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ண போறேன், பூனையை கொண்டுட்டு வான்னு சொன்னானா நானும் அஞ்சலிய வந்தோம். ஏத்தா முதல்ல இந்த பூனை மாதிரி அழகு நிப்பாட்டு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. வந்த உடனே என் கையில இருந்த அஞ்சலிய புடுங்கி செவத்திலே அடிச்சு கொன்னுட்டா மாமா. பாவி. அதோட விடாம அஞ்சலி மண்டையில பிளேடால கிழிச்சு உங்க போன்ல இருந்து மெமரி கார்டு எடுத்து உள்ள வச்சு தைச்சிட்டு ஏந்திரி அஞ்சலி ஏந்திரி அஞ்சலின்னு சொல்றா மாமா. அது எப்படி மாமா நினைச்சுக்காது? செத்து போச்சு மாமா. பூனைக்கு பிறந்தவனே தகப்பா அடுத்து ஓமாண்ட தாண்டா. பாக்குறத பார்த்தா நம்ம மண்டையிலேயே சிம் கார்டு சொல்லிடுறான் போல இருக்கே. டேய் தாமோதரா, டெய்லி மண்டையை சேவ் பண்ண வச்சுக்கா.
இவன் பெருமாள், ஜான் டெர்ரி பெருமாள். ஜான் டெர்ரி இவனா வச்சுக்கிட்ட பேர். இங்கிலாந்து டீமோட பெஸ்ட் டாப்பர். இவன் இந்த டீமோட பெஸ்ட் டாப்பர். இவங்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. இதான் பூனை செந்தில் அடிச்சுக்கிட்டே இருப்பான். இவனுங்களுக்கு பஞ்சாயத்து பண்றது தான் குமாரோட வேலை. இது இல்லாம ஸ்ரீ முனிஷ். எப்போதும் ஜாலியா இருக்கிற இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. கிளம்பலையா? இன்னைக்கு வந்துட்டாங்களா? 5 மணிக்கெல்லாம் கிரவுண்டு காலி பண்ணு சொல்லியிருக்கலடா. ஓடுங்கடா. பாயில இருங்கடா. வந்துருக்காங்க மாப்ள. அடி வாங்கிட்டு அவெஞ்சர்ஸ் மாதிரி போஸ்ட் கொடுக்குறீங்க. சே, கிரவுண்டை காலி பண்ணுங்கடா. என்னடா வருவாங்களா மாட்டாங்களா? வந்துருவாங்க மாப்ள. ஒரு நாளைக்கு இந்த பூனை ப்ராஜெக்ட் இவனை வச்சு ட்ரை பண்ணும்டா. என்ன 2 குரங்கு தான் வந்திருக்கு, மிச்சதெல்லாம் காணோம். குமாரோட அண்ணா ரகு தான் இந்த டீமோட கேப்டன். ஊர்ல எல்லாரும் பரதேசிமா இருக்கும்போது ரகு மட்டும் ஏன் பாலிஷா இருக்கான்னா, இவங்க அப்பா சின்ன வயசுல இருந்து இவனை படிக்க வச்சது ஊட்டியில். இவனுக்கு இவன் தம்பிக்கு ஆகவே ஆகாது. வேற என்ன, எல்லாமே அக்னி நட்சத்திரம் பிரச்சனை தான். டே குமார், உங்கள் அண்ணன் ரகு மாட்ட அந்த டீமுக்கு கேப்டனா இல்லை, காளியாத்த கோயிலுக்கு போய் அவங்க கால் உடையம்னு காசு வெட்டி போட்டு வந்திருப்பேன்டா. டேய், அவனும் என் அண்ணன் கிடையாதுடா. ஐ, உங்கள் 2 பேருக்கு அப்பா ஒருத்தர் தானே, எங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ கொஞ்சம் ஃப்ரண்ட்டும் பேக்கையும் மூடுறியா? ட்ராமாப்பில் விட்றா, அவங்க என் டவுசரு. டேய், ஒரு நாள் அவங்க டவுசர் கிளிக்காமல் விடக்கூடாதுடா. அம்மா, இந்த சீனு போய் எங்கடா காணோம்? இவ ரத்னா, என் பெரிய அண்ணன் பொண்ணு, எங்க வீட்டு செல்லக்குட்டி. அவன் கடைக்குட்டி சீனு. ரத்னாவும் குமாரும் ஒரே கிளாஸ். இந்த வரம் பாரு. ஆனா அவ அடிக்கடி கிரவுண்டுக்கு வர்றது குமாரை பார்க்க. இந்த பிளாக் டாக் ஏன் அங்க போகுது? ஏய், இன்னும் விளையாடலையா? இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு வா. விளையாண்டுலாம் முச்சாச்சு. ஓ, முடிச்சிட்டீங்களா? வெயிட் பக்கரா. அங்கனா பாக்குற, நாளைக்காவது சீக்கிரமா கூட்டிட்டு வா அவனை. முதல்ல கிளம்பு. கிளம்புங்கிறல்ல, போவியா? அவனே பார்த்து மூஞ்சிங்களா பாரு, நல்லா வெள்ள பணியாரம் மாதிரி. விடுடா, நாளைக்கு அக்கா உன்னை சீக்கிரம் கூட்டிட்டு போறேன். வர வர நம்ம ஊர் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குப்பா. அவன் ஆளுக்கு காரித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னத்த பண்ண சொல்ல? எல்லா ஊர்லயும் இப்படிதான் இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? வாங்க பெரியப்பா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தாயே. எங்கத்தா போயிட்டு வரிய? இல்ல பெரியப்பா, சீனோ கூட்டிட்டு நம்ம கிரவுண்டுக்கு விளையாட போயிருந்தேன். சரி பெரியப்பா, நான் போய் எல்லாருக்கும் டிஃபன் ரெடி பண்றேன். நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும். சரிதா சரிதா. அப்புறம் என்ன? பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கியா? வாய் நிறைய வாங்கன்னு கூப்பிடும்போது மனசுக்கு எம்புட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு எங்க இதெல்லாம் தெரியுது? பெத்த தாய் இல்லாட்டினாலும் பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கப்பா. காலகாலத்துல கட்டி கொடுத்துரு. ஆமாண்ணே, நல்ல இடமா பார்க்கணும். ஏன்பா, ஜெகதீஷ் வீட்டுக்கு வருவானா? அவனை பத்தி இங்க பேசாதீங்க. என்னப்பா, 1000 தான் இருந்தாலும் ஒரு தம்பிப்பா. இந்த 2 பிள்ளைங்க மேல உன்னை விட அவன் தானப்பா அம்புட்டு பாசமா இருப்பேன். அதான் அந்த புள்ள செத்து போச்சாமே, தம்பியை திரும்பவும் சேர்த்துக்குப்பா. திருநா அண்ணே, அண்ணனை கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டு வந்துரு. நாளைக்கு காரைக்குடி வரைக்கும் போகணும்.
வர வழியில் பாய்ட்டு வண்டி ரெடி ஆயிடுச்சுன்னு கேட்டு வா. சரிண்ணே, கிளம்புங்க. சரிப்பா, அப்ப நான் கிளம்புறேன். எங்கள் தாத்தங்காலத்தில் வாங்கின சைக்கிள் என்னைக்கு தான் இந்த சைக்கிள் பார்ட்டி பைக் பார்ட்டியாக மாற போகிறானோ. நான் குமார் பல்லு வளர்க்குறாப்புல போல. பண்ணி மேய்க்கிறேன். தமாசானா இல்லையா நீ? சீ மூட்டு போ. எங்கப்பா டென்ஷனாக இருக்காப்புல போல. ஐயா என்ன சத்தம்? ஐயா நான் வந்துட்டாயா நம்மால். கொஞ்சம் கேள ஐயா, என்னை பெத்தாருல்ல, இதை கொண்டு போய்யா. வேணான்னு சொல்றல. டேய் இரு இரு மா, என்னது இது? பேரிச்சம்பளமா முந்திரி பருப்பா? பேரிச்சம்பழையா? பால்ல சேர்த்து நல்லா ஊற வச்சிருக்கேன். இத தின்னா நல்லா தெம்பா விளையாடலாம்ல. ஓ, பேரிச்சம்பளம் பால்ல ஊற வச்சு தின்னி நாய். என்னையும் பெத்தாலே ஒருத்தி கஞ்சியை தவிர கண்ணில் வேற எதையும் காட்ட மாட்டேங்கிறா. மா கொடுங்கம்மா, குழந்தைக்கு நான் ஊட்டி விடுறேன். டேய் லேட் ஆச்சு வாடா. இரியா தூக்குச்சட்டி வாங்க வேணாமா? இரியா ரொனால்டினோன்னு நினப்பு. என்ன ராசா? என்ன ராசா? என்ன பத்தியா இல்ல அவனை பத்தியா? அவனை போய் பெத்தாருங்கறா? போடா லூசு போயல. ஏய் சீசா பேசிட்டு இருக்க? லூசுண்டு போது பாரு லூசு. இன்னைக்கு அவனை கோயில் திருவிழாவில் வச்சுக்கிறேன். ஏண்டா பையன் ஸ்டேட் பிளேயர் ஆகணும்னு கிரவுண்டுக்கு சீக்கிரம் போகிறதுக்கு உங்கள் அப்பா உனக்கு பைக் வாங்கி கொடுத்தா இப்படி 6 மாசமா பொம்பளை பிள்ளை பின்னாடி சுட்டிக்கிறீங்கடா. சிரிக்காத மாப்பிள்ள, அப்புறம் பொழப்பு சிரிப்பா சிரிச்சிரும் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா. கருவம் எனக்கு பொறாமையா பாரு. ஏண்டா அப்படி என்னத்தலான்டா கண்ட அந்த பிள்ளைகிட்ட? டேய் இந்தா எங்கடா பார்த்து விட்டுற? நேரம் பார்த்து விட்டுறா. ஃபீல் பண்ணி பேச போறேன்டா. ஓ ஃபீலிங்கு பேஸ் பேஸ். அந்த பிள்ளைய பார்த்த உடனே தரையிலேருந்து கால் வலியா ஜிவ்னு ஏதோ ஏறுதுடா. ஒரு 1/2 மணி நேரம் பொம்மை பண்ணா ஒரு எனர்ஜி கிடைக்கும்ல. அந்த புள்ள கண்ணை பார்த்தா பண்ணாமலே வருதுடா. உனக்குமா இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. புரிஞ்சுட்டாலும் நேரா பார்த்து விட்டுறா. செவத்த பிள்ளைய பார்த்தா மட்டும் உங்களுக்கு எப்படா ஃபீலிங்ஸ் பொத்துக்கிட்டு வருது? இதுவே நம்ம தெற்கு தெரு கருவாய மகளை பார்த்தா உனக்கெல்லாம் அப்படி தோணுமா? நாங்களும் தான் பிள்ளைகளை பார்க்குறோம், எங்களுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் பொங்க மாட்டேங்குது, ஏறவும் மாட்டேங்குது. ஏன்? போனதுக்கெல்லாம் ஏறாது, அதுக்கெல்லாம் சோல்மேட் வேணும். என்ன மாப்பிள்ள? இங்கிலீஷும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. இறங்கடா. நேற்று கௌதம் மேனன் படத்தோட டிவிடி வாங்கிட்டு போகும்போதே நான் நினைச்சேன்டா, இன்னைக்கு வந்து இப்படி இங்கிலீஷ்ல ஏதாவது பீட்டர் விடுவேன். சரி சரி, எனக்கு ஏதாவது இங்கிலீஷ்ல சொல்லி கொடு. வெல் சோல்மேட்னா இப்போ வரும் பாரு உசுறு. உசுரா?